110 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிள்ளை அழுகுது அவங்க சொல்ற வீட்டில். அவர் புத்தகம் படிச்சுட்டு அவர் பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு தத்துவத்துக்கு வரல. அம்மா கூட கேட்டாங்க, தெளிவாக இல்லை, என்கிட்ட பேசும்போது தோழர் கேட்டாங்க, பெரியாருடைய சிந்தனை இப்படி வளர்ந்ததுக்கு என்ன அடிப்படைங்க? அனுபவம், அவருடைய வீட்டு அனுபவம், அவருடைய கொடுமை, சமூக கொடுமை, மனித நேயத்தோடு அவர் எழுத்தார். மிக முக்கியம், உணர்ந்தார். அதுதான் மிக முக்கியம். மாமா உங்களுக்கு என்ன திருமணம் செய்து வைக்க கேட்டனாலும் அந்த குழந்தை 110 வருஷத்துக்கு முன்னால பாலிய விவகாரம், 8 வயசு குழந்தை, அது இன்னும் பக்குவமாகலை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை அங்கே கால்ராவில் செத்து போகிறான் அந்த பையன். உடனே அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். நான் எழுந்து நிறுத்தும் போதே பெண்ணியாதி அடிமையானால படிச்சு பாருங்க, 110 வருஷத்துக்கு பிறகு அதை எழுதுவார். அதை எழுந்து தூக்கி நிறுத்தினேன், காலில் பிடிச்சி அழுது இல்லை நிமிடங்கள் தூக்கி நிறுத்தும் போதே அதுக்கு புதுவாழ்வு மறுவாழ்வு கொடுக்கிற உறுதியோடு தூக்கி நிறுத்துதுன்ற வார்த்தையை சொல்றார். அந்த உறுதி அதுதான் பெரியா இருக்கு. அதை யார் அதுக்கு சாஸ்திரம் சட்டம் இருக்குதா, அதை பற்றி எல்லாம் செஞ்சு ஆகணும். அதுதான் மிக முக்கியம். அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு செய்தார். எவ்வளவு கொடுமை நேரம் முடிக்கிற என்னன்னா, எவ்வளவு மனிதனாவே கருதலையே உடைய சாஸ்திரம், கடவுள், சம்பிரதாயம். பெரியாருக்கு என்ன கடவுள் மேல கோபம், பெரியாருக்கு என்ன சாஸ்திரத்துக்கு மேல இருக்கிறவனோட கோபம், இல்லாதவனோட என்ன கவலை? அவரு ரொம்ப சுலபமா சொன்னாரு. ரொம்ப மிக முக்கியமா, கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, திடீர்னு வந்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னா, எங்களை மாதிரி ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா அது அரை பக்குவம், பெரியார் மாதிரி முழு பக்குவம் உள்ளாதவர்கள் எங்களுக்கு தோழர்களை கேட்டால் கூட எல்லாம் இவங்க சொல்லுவாங்க, பகுத்தறிவாளர்கள் பதில் சொல்லுவாங்க. இதோ இல்லையா பைத்தியக்காரமா கேள்வி கேட்டுருங்க, இல்லாத ஆள் எப்படியா வருவாங்க, இப்படித்தான் நான் குறுக்க கேள்வி சொல்றோம். பெரியார் சொல்ல, பெரியார் பிராக்மேட்டிக்ஸ், பெரியார் நடைமுறை வந்துட்டாருன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். வரவே கிடையாது, சிஸ்டடிக்கவே சிஸ்ட பரிமாணம் செய்வார்கள் எல்லா கடவுளும். கோவிட் நேரத்தில் வடநாட்டில் கடவுளுக்கு குளிர் போட்டு வைக்கிறான். மிக முக்கியம் கடவுளுக்கு குளிர் அடிச்சு திரும்பி உள்ள போகும்போது செல்லையா இந்த நாடு எப்படியா உருப்படும். அப்புறம் இதை போய் நிர்வாண சாமியார்லேருந்து எல்லாரும் வர்றான் போறாங்க. தமிழ்நாட்டில் ஒன்று தான் நிர்வாண சாமியார் இல்லை. மிக முக்கியமாக சாமியார் ஆகிறதுக்கு என்ன வேணும்? ஏதோ பெரிய ஆத்மார்த்தம், பெரிய தத்துவார்த்தம், பெரிய இது ஆன்மீகம் அப்படிங்கிற அரை சட்டையை கேட்டுனா அரை நிர்வாணம், முழு சட்டையும் இல்லைன்னா அது இன்னும் கோமநாண்டி சாமியார், அதுவும் இல்லைன்னா முழுக்க கும்பகார சாமியார். அவ்வளோதானே வேறுனா இருக்கு. நாகா சாமியார் ஒவ்வொரு வகையை வச்சிருக்காரு, கேட்டகரி வைஸ் வச்சிருக்கான். அதுதான் மிக முக்கியம். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு சமுதாயத்தை அளித்தாங்க. பெரியாருக்கு இந்த மனித பற்று, எனக்கு எந்த பற்றும் கிடையாது, மானிட பற்று, வளர்ச்சி பற்று, இதான் பதில். அந்த வளர்ச்சி பற்றுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதையெல்லாம் ஏற்றார் பெரியார். இதுதானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. மனித பற்று சரிபகுதியா இருக்கிற பெண்கள் வீணாக்கிட்டீங்களே, மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு இந்த மனித வளம் பெண்கள் குறைந்தா என்ன, அந்த பெண்களுக்கு மறுபடி செஞ்சு வச்சாருங்க. பழமொழி இன்னும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிராம பழைய கருத்துக்களை சொல்லி சனாதனம் என்ற பெயராலே பழமை மாறவே மாறாதுன்னு எது இருக்கு? மிக முக்கியமா இன்னைக்கு எல்லாரும் விமானத்தில் போறாங்களே தவிர மாறாதுன்னு சொல்ற எவரும் கட்ட வண்டியில போறதில்லை, எவரும் பேனாதான் பிடிச்சி கையெழுத்து போடுறாரு. மிக முக்கியமா அவர் யாராவது எழுத்தாளிக்கு எங்க, அதுதான் நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது. பேப்பர் வேண்டாம், பேப்பரில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக இப்போ நாம் அந்த பழைய எழுத்தாளி கூட ஓலையை கொண்டு வாங்க அப்படி யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல முடியுமா? பொண்ணு பெண்ணை பார்த்து சொன்னாங்க. என்னைய அநியாயம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது என்ன, சாதாரண பழமொழி உங்களுக்கு தெரியும் கிராமத்தில், வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும், வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும், சாதாரண பழமொழி. அடுத்தபடியாக என்ன சொல்கிறான், பொம்பளை சிரிச்சா போச்சு, கோயில விரிச்சா போச்சு. அப்ப பொம்பளைன்னா பெண்ணா பிறந்தா நோயாவே இருக்கணுமா? சிரிக்கவே கூடாதா? ஒரு சமுதாயத்தை சிரிக்காதேன்னு சொன்ன ஒரு தத்துவம் இதை ஒழிக்க வேண்டியதா இல்லையான்னு கேட்டா அந்த மக்கள் புரிந்து கொள்ளணுமா இல்லையா? இதுதான் பெரியாருக்கு என்ன, அவர் மேல கோபம், இவர் மேல கோபம். ஆகவே நான் பெரியார் விருது பெறக்கூடியவர்கள் எல்லாம் சிறப்பாக ஒவ்வொரு வயலே சிந்தித்து தொண்டாற்றி இருக்கிறார். இதான் நம்முடைய இளைஞர் அழகாக சொன்னாங்க, மற்ற நண்பர்கள் தோழர்கள் சொன்னாங்க, எவ்வளோ பெரிய சமுதாயத்தில் அவர் சிந்திச்சார்.
தகுதி திறமைங்கிறது யாருக்கும் பிறவியினால கிடையாது. இவருக்கு நேரத்தில் எழுதினாரு, அங்கே எழுதினாரு, தலையில் எழுதினாரு. பெரியார் தான் கேட்டார். மக்களுக்கு புரியும்படியா பேசினார். அதுதான் மிக முக்கியமாக. ஏன்னா உணவு தலையில் தானே எழுதினாரா? அந்த காமராஜர் அப்படியே பின்னால் கேட்டார். மற்றவங்களும் தலையை காட்ட மாட்டேன்னு போயிட்டானா, அமெரிக்காக்காரன் தலையை காட்டணும்னு போயிட்டானா, ரஷ்யாக்காரன் தலையை காட்டணும், உன் தலை மட்டும் காட்டிகிட்டே இருந்த இவ்வளவு பொறுமையாக எழுதிட்டே இருந்தான்னா நான் அவனை பார்த்து கேட்குறேன், ஏன்டா எங்கள் ஆள் தலை தான் கிடைச்சிடா, ஏன் வேற ஆள் தலை கிடைக்கலையா அவனுக்கு அப்படி கேட்க இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னார். எளிமையான மக்களுக்கு சொன்னார். பெரிய தத்துவங்களை எல்லாம் சுற்றி வளர்க்கலாம் பெரியார் சொல்லலை. அதனுடைய விளைவு தான் இதோ அறுவடை. அறுவடை எனக்கு சொன்னார். அறுவடை உழவன் இல்லை, அறுவடை பயிர்கள் இங்கெல்லாம் வரிசையாக இருக்கிறதல்ல, பாராட்டக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். யாருமே வீழ்த்த முடியாது. தன்னம்பிக்கை, தன்மானம், சுயமரியாதை, பகுத்தறிவு, இதுதான் உலக அளவுக்கு இருக்குது. அதனால பெரியாரை எந்த கொம்பனாலும் தொட்டு விட முடியாது. பெரியார் என்ன செய்தார்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் என்ன செய்யவில்லைன்னு கேளு, அதுதான் மிக முக்கியம். பெரியார் என்ன செய்யவில்லை, எல்லா துறையிலும் பெரியார் இருப்பார். மிக முக்கியமா கடவுளை கும்பிட போகும்போது பெரியார் இருப்பார். பிஜேபிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கணுமா, அங்கேயும் பெரியார் இருப்பார். கல்வி தெரியாது, சுவாசம். ஏன்னா தமிழ்நாடா இங்கே அவாளுக்கெல்லாம் இடமே இல்லை, இங்கே யாரு பார்க்கணும். அதனால சொல்லி தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்து ஒன்று போடுவாங்க. மிக முக்கியமா எதனால பெரியார் ஊட்டிய சமூக நீதி உணர்ச்சி. இப்படி எத்தனையோ சொல்லலாம். ஆகவே நம்முடைய அருமையான கருத்து சமூக நீதி, பாலியல் நீதி, இது அத்தனைக்கும் தெளிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழ்நிலையில் இந்த பொங்கல் விழா என்பது இருக்கிறது ஒரு பண்பாட்டு விழா. அதுதான் திராவிட பண்பாட்டு விழா. ஒவ்வொரு நாட்டுக்கும் பண்பாடு இருக்குது. அந்த பண்பாட்டு திருவிழாவை நடத்த வேண்டும் என்று ஐயா சொன்னார். கடைசியாக அவர் சொன்ன கருத்தோடு நான் முடிக்கிறேன். நேற்று முன்தினம் விடுதலையில் பொங்கல் வாழ்த்தும் குரல் வாழ்த்தும் என்று தந்தை பெரியார் 1949 எழுதின ஒரு கட்டுரையை எடுத்து போட்டிருக்கிறார். கவிஞர் ரொம்ப அற்புதமான கட்டுரை கூறாங்க. பொங்கல் வாழ்த்தும் குரல் வாழ்த்தும்னு இருக்கு. இதில் ஒன்றே ஒன்று என்னன்னா, ஐயா சொல்கிறார், நீண்ட காலமாக நம்ம பண்டிகைகள் இருக்க ஒரு சிறு எடுத்துக்காட்டு. பண்டிகைகள் வந்தால் இந்த பண்டிகைகள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு மூட நம்பிக்கை. மற்ற பண்டிகைகளுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? இதில் யாரும் அவரை கொண்டாங்க, இவரை கொண்டாங்க, அவர் மேலே அடித்தாங்க, அதுக்காக அவதாரம் எடுத்தாங்கலாம் கிடையாது. இது அறுவடை பெருநாள், உழைப்பின் பெருநாள். அதுதான் மிக முக்கியம்னு தெளிவாக காட்டுறோம். அப்படிப்பட்டதை எடுத்து சொல்லும்போது பெரியார் சொன்னார், சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் வந்து தான் இந்த பண்டிகையை சரியான பண்டிகைகளை அடையாளம் காட்டினார்கள். தலைவர் வெற்றியழகன்லாம் சொன்னார் பாருங்க, 60 வருஷத்தை பற்றியெல்லாம் சொன்னார். ஆகவே அதில் வந்தார்கள் சொல்லிவிட்டு பெரியார் கருத்து சொல்கிறார். அதை மட்டும் பெரியாரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளணும். புத்தி இருக்கிறவர்கள் நல்ல சுவாதீனமாக இருக்குது, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா, 49 எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால், அதுக்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க. என்னென்னா மிக முக்கியமாக ஒன்றே ஒன்று நான் சொல்லப்படுகிறேன். என்னென்னா அந்த பகுதியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பொங்கல் வாழ்த்துக்காக எனக்கு வாழ்த்து அனுப்பியவர்களுக்கு நன்றி செலுத்துவதோடு, பெரியார் சொல்கிறார், நன்றி செலுத்துவதோடு அவர்களுக்கு நான் திருப்பி வாழ்த்து கூறுவது என்னவென்றால், திருப்பி பதில் சொல்கிறார், அதுக்கு வாழ்த்து கூறுவது என்னவென்றால், பொங்கலின் பயனாய் உங்களுக்கு வாழ்வு, மான வாழ்வு ஏற்பட்டது. முதல்ல மான வாழ்வு ஏற்பட்டது குறித்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைவதோடு இந்த ஆண்டில், அதாவது அடுத்த பொங்கல் ஆண்டுகளுக்குள் உங்களை பிடித்த ஆரிய பண்டிகை, கலை, பண்பு, காரியங்களும் உணர்ச்சிகளும் அடியோடு ஒழிந்து சுத்த தமிழனாக, தன்மான தமிழனாக விளங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்தபடியே நீங்கள் அநேகமாய் விளங்குவீர்கள் என்ற நம்பிக்கையும் கொள்ளுகிறேன். இந்த பொங்கல் வாழ்த்து நான் பெற்றது போலவே இந்த பகுதி ரொம்ப மிக முக்கியம். இன்றைக்கு நாடு பெரியார் வழியில் வந்திருக்கா இல்லையான்னு தெரிந்து கொள்ளணும். இந்த பொங்கல் வாழ்த்து நான் பெற்றது போலவே கூடிய சீக்கிரம் குரல் வாழ்த்து பெற்று மகிழும் காலமும் எனக்கு வெகு அண்மையில் இருக்கிறதே என்று இவ்வாண்டு தொடக்கத்தில் கருதி எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். பொங்கல் வாழ்த்து தான் இது வந்து சொல்லியிருக்கோம். பெரியார் தான் முதல்ல குரல் வாழ்த்து சொல்லுகிறார். இந்த குரல் வாழ்த்து என்னைக்கு, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்? குரலை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து மிக முக்கியமாக அதை காட்டி அதையே நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி
பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பண்பாட்டை பாதுகாத்திருப்பதால் தான் வேதமில்லாத பெருவாய். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு திறமை இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாரும் வரலாம். இது நமக்கு பேதம் இல்லை. மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது, மதம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. மதங்கள் பிரித்தன, கடவுள்கள் பிரித்தன, அதுபோல மற்றவர்கள் பிரித்தன. ஆனால் சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி என்ற இவைகளை வற்புறுத்தும் பெரியார் என்ற தத்துவம் இருக்கிறது. அவை இணைத்தன, மக்களை இணைத்தன என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பொங்கல் விழா ஒரு இணைப்பு விழா, மகிழ்ச்சி விழா. இதிலே கலந்து கொண்டு விருது பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இவர்கள் மேலும் மேலும் இந்த குடும்பங்கள் சிறப்பாக இருப்பது மட்டுமல்ல, எல்லா குடும்பமும் மானமும் உரிமையும் பெற வேண்டும். ஐயா உலகத்தை பார்த்து சொன்னார், தனிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து கூட சொல்லவில்லை. அவருடைய பார்வை உலக பார்வை சொன்னார். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, அவ்வளவுதான். மனிதன் யார் தன்னை நினைக்கிறானோ அவனுக்கு அழகு ஊட்டும் போது ரொம்ப மிக முக்கியம். அழகு சாதனைகளை தேடலாம் நம்மால். நீ அழகு சாதனைகளை தேடுறதை விட மானமும் அறிவும் தான் மனிதராக இருக்கிறவனுக்கு முதல் அழகு பொருள் என்று சொன்னார். எனவே அந்த மானத்தையும் அறிவையும் தரக்கூடிய இந்த விழாக்களும், அந்த விழாக்களிலே சிறப்பாக சாதனையாளர்களாக வந்து நாம் அறிவித்த விருதுகளுக்கு தங்களுடைய இசைவுகளை தந்து வந்து அற்புதமான கருத்துக்களை சொன்ன நம்முடைய தோழர்களுக்கும் மேடைகளை வீட்டிருக்கிற விருதாளர்களுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம்.